முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் தங்களுடைய முன்னாள் வெற்றி பெற்ற தொகுதியில தற்போது இருக்கிறார். அவருடன் பேசலாம். சார் வணக்கம். நிறைய திட்டங்களை வந்து இந்த பகுதிக்கு வந்து நீங்க செய்து இருக்கிறீங்க. இன்னைக்கு ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருக்கீங்க, அது என்ன சார்? ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் சரி, நான் எம்எல்ஏவை இருந்தாலும் இல்லாவிட்டாலும் சரி, மக்கள் என்னைக்கு மறக்கிறது இல்லை. அது எப்போதுமே ராயபுரத்தில் நல்லது கெட்டது, சென்னை ஃபுல்லாக போகிறோம், தமிழ்நாடு ஃபுல்லாக போகிறோம், அது வேறு விஷயம். குறிப்பாக வந்து ராயபுரத்தில் வந்து அதிக நிகழ்ச்சிகள், அதே போட்டு இப்போ புதுமையாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கோடை காலத்தில் வந்து நீர்மூர் பந்தல், அது அம்மாவுடைய கான்செப்ட் தமிழ்நாடு ஃபுல்லாக. மற்ற கட்சி எங்களை டிஎம்கே பார்த்து எங்களை ஃபாலோ பண்ணிச்சு, அது வேறு விஷயம். இப்போ இதை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த தேநீர் ஈவினிங்கில் ஒரு 2 hours நீங்கள் கூட வந்தால் சாப்பிடலாம். அது ஏன்னா இப்போ வந்து மழைக்காலம் வந்து கோடை மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு இல்லையா, அதனால் வந்து வித்தியாசமாக வந்து அப்படியே வட்டச் செயலாளர், நம்முடைய பகுதி செயலாளர் அரசுடைய மேற்பார்வையில் வட்டச் செயலாளர் ஆர்வம் வந்து ஒரு அவருடைய சொந்த செலவில் இன்றைக்கி வர்றவங்களுக்கு எல்லாருமே புது ஹாஸ்பிட்டல் இருக்குது, 2வது பள்ளிக்கூடங்கள் இருக்குது, வர பிள்ளைகளும் சரி, அதே மாதிரி ஹாஸ்பிட்டல் வரவங்களுக்கும் காஃபி டீ வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் சுக்கு காப்பி கூட விலையெல்லாம் வந்து கொடுக்கும். ஸோ எல்லாருக்கும் யார் வந்தாலும் காஃபி டீ சுக்கு காப்பி சாப்பிடலாம். இது இது எவ்வளவு பேருக்கு கொடுப்பீங்க? அதே மாதிரி வந்து இங்க இந்த திட்டம் கொண்டு வர காரணம் என்ன? இது ஒரு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 2 hours 2 மணி நேரத்துக்குள்ள எவ்வளோ பேர் வர்றாங்களோ கொடுத்துடணும். அதுக்காக சாயந்தரத்துலேருந்து நைட் வரல வச்சிருக்க முடியும், புரியுதுங்களா? அது சிரமம். அதனால் 2 hours அந்த ஈவினிங் டைம், ஈவினிங் தானே டீ டைம். இப்போ நீங்கள் எப்போ டீ சாப்பிடுவீங்க? காலையில் தான், நம்ம ஃபுல் டைம் சாப்பிடுவோம். நான் இப்போ வந்ததுனால இப்போ சாப்பிட்றேன்னா நீங்கள் இல்லை, மதியானத்தில் நான் காஃபி சாப்பிட மாட்டேன். நான் காலைல ஒரு டீ, ஈவினிங் ஒரு டீ. அது மாதிரி பார்த்தோன்னா ஈவினிங் வந்து ஒரு 2 hours வந்து அவங்க வந்து இதை வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் இலவசமாக விலையெல்லாம் கொடுப்பாங்க. இப்போ இன்னைக்கு நடிகர் விஜய் ரொம்ப புகழ்ந்து பாராட்டி இருந்தீங்க. விஜய் பிறந்த நாள்ல வந்து திறந்து வச்சிருக்கீங்க, அதுக்கு எதுவும் சம்பந்தம் இருக்கா? சம்பந்தம் கிஞ்சித்து கூட கிடையாது. அதனால அதுக்கு நீங்க முடிச்சு போட்டீங்கன்னா நான் என்ன பண்றது? என்னை பொறுத்தவரை வந்து மக்கள் பண்ணல என்னங்க பண்றோம். இன்னைக்கு கோயின்சிடன்ஸா இன்னைக்கு எதாச்சும் இன்னைக்கு அமைஞ்சு போச்சு இன்னைக்கு. அதனால ஒரு விஷயம் என்னன்னா வந்து யார் நல்லது செஞ்சாலும் பாராட்டுவோம், அதுல ஒண்ணு மாறுபட்ட கருத்துல. இது இவ்வளவு பேர் இருக்காங்க. நான் நேற்று ட்வீட்ல கூட என்ன போட்டேன்னா, ஒரு ஏழை நடுத்தர மக்கள் தான் அதிகம் சினிமா பார்க்கறது. அவங்க வந்து 100 ரூபாய் 200 கொடுத்து டிக்கெட் வாங்குறதுல 100 கோடி 200 கோடின்னு சொல்லி சம்பாதிக்கிறாங்க யார் நடிகர். இந்த மாதிரி ஒரு கஷ்டம் வரும்போது ஒரு குரல் கொடுக்குறாங்களா, போய் ஆறுதல் சொல்றாங்களா. ஸோ அந்த விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் வந்து நடிகர் விஜய் வந்து அன்பு தம்பி போய் நேரடியாக பார்த்தாரு, ட்வீட் போட்டாரு. அதை பாராட்டுறது தப்பு இல்லை. வேறு அண்ணா கூட என்ன சொல்லியிருக்காரு, இப்போ யார் எது செஞ்சாலும் சரி மனம் திறந்து பாராட்டணும். அதில் வந்து ஒரு கால் பிடிச்சிருக்கூடாது. ஸோ அந்த வகையில் தான் ஒரு மனம் திறந்து நாங்கள் வந்து பாராட்டணும். ஸோ இதுக்கு வந்து அரசியல் முடிச்சோ இல்லை ஒரு கூட்டணி முடிச்சோ போடாதீங்க. இப்போ நீங்க மிகப்பெரிய பணக்காரர் மிட்டா மிரசன் சொல்லிட்டு அமைச்சர் சேகர் பாபு தெரிவிச்சிருக்கிறார், அது எப்படி பாக்குறீங்க? எங்களுக்கெல்லாம் தெரியாது, நீங்க எப்படி இவ்வளவு பெரிய பணக்காரர் நீங்க? இல்லை, ஒரு விஷயம் நான் என்ன சொன்ன முதல்ல புரிஞ்சுக்கணும். நான் சொன்னது என்னன்னா, திமுக பொறுத்தவரை வந்து பணத்தை நம்பி இருக்கு. ஒரு பக்கம் பணம் வந்து கோடிக்கணக்கான ரூபாய் வந்து அதிகமான அளவுக்கு வந்து பொருளும் வாக்காளருக்கு பணம் கொடுப்பாங்க, அது ஒரு விஷயம் இருக்கும். மறுபடியும் என்னன்னா, ஒரு தன்மானத்துக்கே கேடு விளைவிக்கிற அளவுக்கு இந்த துவைச்சு கொடுக்குற, துணி துவைச்சு கொடுக்கறது, 10 பாத்திரம் தேய்க்கிறது, அதுக்கப்புறம் வீடை பெருக்கி தள்ளுறது, இந்த மாதிரி ஒரு கேவலமான வேலையெல்லாம் கூட இறங்கி போய் பண்ணுவாங்க திமுக. இது வந்து பண்ணது இது. நான் வந்து இது வந்து பண்ணாம சொல்ல, நீங்க ஊடகங்கள் வந்திருக்க இல்லையா, இதே ஈரோடு இடைத்தேர்தலில் வந்த விஷயம் தான் நான் சொன்னேன். இதுக்கு அப்படி நாங்கெல்லாம் செய்ய வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாதுன்னு சொல்லியிருந்தா நிச்சயமா நான் வந்து சேகர் தன்மான ஆள் உள்ள நான் பாராட்டுவேன். நான் இப்போ எங்களை பொறுத்தவரை மிட்டா நாங்களாம் வந்து சாதாரண எளிய குடும்பத்தில் எல்லாமே எங்களுடைய காலணிகள் பார்த்தாலே பொதுவாக தெரியும் எவ்வளோ அழுக்கா இருக்குன்றது. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து சேறு சகதி குடிசை பகுதிகள் எல்லாத்துக்கும் நடந்து அப்படியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கஷ்டப்படுறோம் எல்லாமே. உதாரணத்துக்கு வெள்ளம் வந்தது, கழுத்தளவு தண்ணியில் கூட நாங்கள் எந்த திமுக ஆளு ராயபுரத்தில் வந்து வெள்ளத்தில் நீந்தினாங்க. இதே சேகர் பாபு வந்து இடுப்பளவு தண்ணியில் வந்து நான் படத்தை காமிக்க முடியும். வட சென்னையில் இடுப்பளவில் தண்ணி இருக்கிற இடத்துல எங்கேயா சேகர் பாபு வந்திருக்காரா? அப்படி வந்து ஒரு மேனாமினிக்கு அரசியல் வந்து இவங்க பண்றதை விட்டுட்டு எங்க மேல வந்து குற்றம் சொல்லக்கூடாது. சரி, அப்படியே இருந்தா கூட இவர் வந்து அதை ஒத்துருந்து தான் பெரிய அளவுக்கு ஒரு மானக்கேடு. என்ன சொல்லியிருக்கணும், இல்லைங்க நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த மாதிரி வந்து ஒரு தன்மானத்தை விட்டு எந்த விஷயம் செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தா உண்மையிலே சேர்வான பாராட்டியிருப்பேன். இல்லை, ஏன்னா பொதுவாகவே அவங்க கட்சியில் அவங்க தலைவர் செருப்பு எடுத்து போட்டதெல்லாம் கூட தெரியும் எந்த அளவுக்கு வந்து அது சோசியல் மீடியாவில் வைரல் ஆச்சுன்னு. அந்த மாதிரி மானங்கட்ட ஈனங்கட்ட வேலையெல்லாம் நாங்கள் என்றைக்குமே செய்யறது கிடையாது. அந்த மாதிரி நான் வந்து சொன்னேன், இந்த மாதிரி துணி துவைச்சு கொடுக்குறது, வீடை பெருக்கிறது, அப்புறம் வந்து 10 பாத்து தேய்க்கிறது, இந்த மாதிரி வேலை செய்கிறீங்களா அப்படின்னாக்கா, ஆமாம் நாங்கள் செய்வோம்
அப்படிப்பட்டவங்க அவரே சர்டிஃபிகேட் கொடுத்துக்கிறாரு. அதுதான் நான் இப்ப என்ன சொல்றேன்னா, ஆமா ஒத்துக்கினீங்க இல்லையா நீங்க, அப்போ நீங்களும் மொரவாசல், அப்ப உங்க கட்சி மொரவாசல் கட்சியா? அதான் என் கேள்வி. அது ஃபைனலா ஒரே கேள்வி, தொடர்ச்சியா எப்பொழுதும் இல்லாத அளவுக்கு இன்னைக்கு முன்னாள் அமைச்சர்கள் இபிஎஸ் அவர்கள் உட்பட நீங்களும் உட்பட விஜய் அவருக்கு வந்து பாராட்டுகளை தெரிவிச்சிருக்கிறீங்க, வாழ்த்து தெரிவிக்கிறீங்க. இது வந்து கூட்டணிக்கான வீகுமா? அதிமுக தமிழக வெற்றி கழகம் இந்த கூட்டணி அமைய வாய்ப்பு இருக்கா? அதுக்கான சூழல் இருக்கா? இல்ல, அரசியல் வேற, ஒரு தனிப்பட்ட ஒரு சமூக பொறுப்பின் அடிப்படையில் செய்யற ஒரு நிகழ்வுன்றது வேற. ரெண்டு வித்தியாசம் இருக்கு. அவர் அரசியல் கட்சி தலைவராக இருக்கலாம், நாங்கள் ஒரு அரசியல் கட்சியில் இருக்கோம். ஒரு அரசியல் கட்சி வந்து ஒரு எதிர்ச்சதிகாரமாக வந்து ஒரு பெரிய அளவுக்கு கள்ளச்சாராய மரணங்களை வந்து ஒரு பெரிய அளவுக்கு விவாதிக்க இடம் கொடுக்காம அந்த ஒரு திசை திருப்புற முயற்சியா பல்வேறு வகையில் ஈடுபடும் போது நாங்க என்ன சொல்றோம்னா, நாங்க மட்டும் குரல் கொடுக்கறப்ப எல்லாருமே குரல் கொடுக்கணும் அப்படின்னு தான் எங்களுடைய மக்களுடைய எதிர்பார்ப்பு. அதுக்கு எங்க ஆட்சியில் எவ்வளவு பேர் குரல் கொடுத்தீங்கல்ல எதிர்த்து, பல விஷயங்கள் வந்து நடக்காத விஷயத்துக்கு கூட குரல் கொடுத்தீங்க. நான் என்ன கேட்கிறேன், ஏன் அவங்களாம் எங்க போனீங்க? இப்போ அமீர் எங்க போனாரு, இப்போ இவர் எங்க போனாரு, யாரு பிரகாஷ் ராஜ், அதாவது என்னால் பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்ல முடியும். அந்த விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு குரல் கொடுத்ததோடு மட்டும் இல்லாம ஒரு களத்திலேயே போய் நின்னதுக்கு தான் நான் பாராட்டு தெரிவிச்சேன். அதுக்கு கூட்டணிக்கும் சம்பந்தம்ன்றது கிடையாது. பிறந்தநாள் வாழ்த்துன்றது ஒரு பண்பாடு, என்ன பண்பாடு கருதி எங்க போயிச்சாலும் சரி நானும் சரி சொன்ன அவ்வளவுதான். ஏன்னா எப்பொழுதுமே ஜெயலலிதா அவங்களுக்கும் விஜய் அவருக்கும் ஒரு மோதல் போக்கு இருப்பதாவே வந்து சொல்லுவாங்க. குறிப்பா வந்து இந்த இலவச திட்டங்கள்லாம் கூட அவங்க ரசிகர்கள் அது வந்து கடுமையா விமர்சனம்லாம் நடந்துச்சு. இல்ல, ஒரே விஷயம் என்னன்னா, ஒரு நல்லது செய்யும் போது பாராட்டணும் இல்லையா? இதே வந்து பாத்தீங்கன்னா ஒரு அரசியோ இப்ப எங்களுடைய கட்சியோ இல்ல பெரிய அளவுக்கு எங்களுடைய தலைவர்களை விமர்சனம் செய்யும் போது அப்ப நீங்க இந்த கேள்வி எங்களை கேட்கலாம். நீங்க தொடர்ச்சியாக ராயபுரத்தில் இருக்கக்கூடிய டீ கடையில எப்பொழுது வந்தாலும் இங்க வந்து இலவச டீ கிடைக்கும். சோ அது வந்து முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவங்க துவக்கி வைக்கிறதுனால தினமும் 2 மணி நேரத்திற்கு இந்த இலவச டீ வந்து வழங்கப்படுகிறது. ஒளிப்பதிவாளர் மார்ட்டினுடன் வேல்முருகன், நியூஸ் 18 தமிழ்நாடு.